இன்றைக்கி நைட்டுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா சோயா கறி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கான ஒரு 3 பல் பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி மாதிரி எடுத்து ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சிடலாம். நம்ம அந்த எப்பயும் போல் எண்ணெய், சோம்பு, பட்டை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சோயா வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லி, அதுக்கப்புறம் சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சு கொஞ்சம் ட்ரையாக பிணைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.